ஹாய் ஹலோ வணக்கம். ரவிஷ்நாத் டைரக்ஷனில் 2024 ஒரு காமெடி ட்ராமா அண்டு செக்ஸுவலான ஒரு கண்டென்ட்டோட வெளிவந்திருக்கிற படம் தான் சமாதான புஸ்தகம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சமாதான புஸ்தகம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சிஜி வில்சன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருக்காரு. அவர் சுற்றி நடக்கக்கூடிய கதை தான் இந்த படம். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஸ்கூல், வித்யா பவன் அப்படிங்கிற அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் 10th படிக்கக்கூடிய பசங்களை ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி நடக்கும். அப்போ வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கட்டி பிடிச்சிட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த பிரின்சிபல் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு ஆணும் பெண்ணும் கை கோர்க்கிறது தப்பு, கட்டி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வேண்டாம் அந்த நாடகத்தில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு பருவநிலை மாற்றம் காரணமாக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மனசை பறி கொடுத்து ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒரு சீனில் சும்மா கையை கோர்த்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நினைச்சோன்னா அது வந்து பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனாலேயே அந்த ரெண்டு பேர்த்தையும் அந்த ஸ்கூலை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போயிருங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்லேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லிடுறாங்க. அதுக்கடியில் இந்த விஷயம் நடக்குது. இப்போ சிஜி வில்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஜி வில்சன் வந்து அந்த கெஸ்ட்டாக வர்றாரு அந்த ஸ்கூலுக்கு. ஆல்ரெடி அவர் வந்து அந்த ஸ்கூலினோட பழைய ஸ்டூடெண்ட். இப்போ வந்து அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய காம்படிஷனை பற்றி பேசுறதுக்கு உள்ளே வர சிஜி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிளாஸில் 10th படிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்து சொல்கிறாரு. அது என்ன கதை, அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதனால் அந்த தள்ளி வச்ச அந்த கட்டி பிடிக்கிறது தப்பு, கை கொடுக்கறது தப்புன்னு நினைக்கிற ஒரு பிரின்சிபலுக்கு அந்த கதை மூலிமா அவங்க என்ன உணர்த்துறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களா, ஆணும் பெண்ணும் சகஜமாக பழக முடிஞ்சுதா அப்படிங்கிறது அந்த படத்தினோட சமாதான புஸ்தகத்தினோட மொத்த கதை. இந்த படம் வந்து ஒரு மாணவர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதனோட கதை வேற லெவல் கதை. அதே போல் இது வந்து பெரியவங்களுக்கான கதை. இது 18+ படம் தான். அதனால் வயதுக்கு வந்தவர்கள் மட்டும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். குழந்தைகள் யாரும் பார்க்க வேணாம். அதாவது சிஜி வந்து படிக்கிற காலத்தில் எல்லா கெட்ட பழக்கங்களும் அப்போ வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு புஸ்தகம் கிடைக்குது ஒரு பொட்டி கடையில். அந்த பொட்டி கடையில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த பொட்டி கடையில் வந்து ஈஸியாக தவறான புஸ்தகம் கிடைக்குதுன்னு அறிஞ்சிக்கிட்ட எல்லாருமே அந்த கடையில் வாங்கிட்டு போய் வாடகைக்கு படிப்பாங்க. இப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு மாணவனை அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போய் படிக்கிறது வாங்கிட்டு போவான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து அந்த புஸ்தகத்தை வந்து காசு வாங்குவான், டைமிங் கொடுத்து. இப்போ வந்து இதுக்கு இடையில அந்த புஸ்தகம் வந்து அவங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போனோன்னே அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீ புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துரு வாடகையோட, இல்லைன்னா புஸ்தகம் விலையோட 600 ரூபா அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன புஸ்தகத்தை அந்த மாணவன் தேடுறான். அந்த இன்னொரு மாணவன் திருடின மாணவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை அவனும் தொலைச்சிட்றான். இப்போ இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா தான் இந்த படத்தினுடைய இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கினுடைய செகண்ட் ஹாஃப். இந்த படம் வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் கிடையாது. குழந்தைகள் யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம். இது வந்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான கதையே கிடையாது. இது வந்து குழந்தைகள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து தனிமையாக இருக்கிற நேரத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படம் தான், ஒரு காமெடி படம். பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் ரொம்ப நம்ம கொஞ்சம் புரியாதனால கிளைமேக்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி கிளைமேக்ஸ் வந்து அது என்ன சொல்ல வராரு அப்படின்னே நம்மளுக்கு புரியல. ஆனால் எல்லாரும் சகஜமாக கேஷுவலாக இருந்தீங்கன்னா இந்த தப்பு நடக்காதுங்கிறது மட்டும் நம்மளுக்கு புரியுது. பலூன் வச்சு சில மேஜிக் பண்ணுவாங்க. அது என்ன கான்செப்ட்னு எனக்கும் புரியல. படம் பார்த்தா உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி புரிஞ்சு அறிவு ஞானமாக இருக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இது இதனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல பர்சனலாக. இன்னொரு சீனாக பரபரப்பான சீன் ஒரு 2-3 சீன் இருக்கும். ஒரு டைம் வந்து அந்த புஸ்தகம் வந்து செக் பண்ண வருவாங்க வாத்தியாருங்க. அந்த புஸ்தகம் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட இருக்கும். அந்த பையன் பண்ணுவான், இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்துருவான். இப்போ செக் பண்ண வரவங்க எல்லாம் அந்த சீன்லாம் உண்மையில பரபரப்பாக இருந்துச்சு, அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த புஸ்தகத்தை கோவில் உண்டியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பூசாரி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த காமெடி நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஒரு 2-3 காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
ஆனால் இருந்தாலும் இது வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது. குறிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய படம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தினோட கண்டென்ட் தான். இந்த படத்தில் எடுத்திருக்கிற சில சீன்கள் தான். தவறாக செக்ஷுவலாக எந்த கண்டென்ட்டும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு தவறான நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் டப்பாக இருக்குது. ஆனால் மலையாளத்தோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் முழுக்க தமிழ் டப்பிங் வந்து அவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக லிப் மூமெண்ட்டோட கொடுத்துருக்கிறதுனால உண்மையிலே இது ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீலிங் தான் அந்த படத்தில் கிடைக்குது. குறிப்பாக அந்த பிரின்சிபலாக வரக்கூடிய அந்த ஸ்ட்ரிக்டான கேரக்டர் கிளைமேக்ஸில் கூட ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவோம். அதே உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சு. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த 2 பசங்க நடிச்சிருந்தாங்க. அந்த குண்டு பையனுமோ அந்த ஹீரோவோட போன அந்த பையனுமோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் வந்து ஒரே ஒரு சீனுக்கு வந்து சும்மா தலையை காட்டிட்டு சும்மா போயிடுறாரு. அவ்வளோதான் அவரோட வேலை. அவருக்கு வேலையே இல்லை இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து மலையாளத்தில் 2024 ஜூலை மாதத்தில் இந்த படம் வெளியாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை போய் நீங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்க விருப்பம் தான் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த படம் பார்க்க விருப்பம் இல்லை, இந்த ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் பார்க்க விருப்பம் இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க, அவ்வளோதான். ஆனால் ஓரளவுக்கு சுமாரான காமெடி இந்த படத்தில் நிறையவே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நாம்போட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.